நடிகர் விஜயின் தி கோட் திரைப்படத்தின் சிறப்பு காட்சியுடன் இன்று காலை 9 மணிக்கு தமிழ்நாட்டில் வெளியாகி இருக்கிறது. படம் வெளியாகக்கூடிய திரையரங்களில் ரசிகர்கள் வர தொடங்கி இருக்கின்றனர். இது தொடர்பான கள தகவலுடன் நிகழ்ச்சிய சிறப்பு செய்தியாளர் லிபிகா தற்போது கொண்டாட்டம் எப்படி களை கட்டியிருக்கு? தேவப்பிரியன், நடிகர் விஜயினுடைய 68வது படமான தி கோட் திரைப்படமானது இன்று வெளியாகியிருக்கிறது. கேரளாவில் முதல் காட்சியானது அதிகாலை 4 மணிக்கு வான வேடிக்கைகளுடன் பல்வேறு கொண்டாட்டங்களுடன் இந்த முதல் காட்சி என்பது தொடங்கி இருக்கின்றது. ரசிகர்கள் பல்வேறு கொண்டாட்டங்களுடன் இந்த படத்தை கொண்டாடி வருகிறார்கள். 4 மணிக்கு முதல் சிறப்பு காட்சியானது கேரளாவில் தொடங்கி இருக்கக்கூடிய நிலையிலும் தொடர்ச்சியாக பட்டாசுகள் வெடித்தும் மேல தாளங்களுடனும் ரசிகர்கள் கொண்டாடி வருகிறார்கள். தொடர்ச்சியாக 68வது படமான இந்த தி கோட் திரைப்படமானது இன்று உலகம் முழுவதுமே வெளியாக இருக்கக்கூடிய நிலையிலும் தமிழகத்தில் முதல் காட்சியானது சிறப்பு காட்சி என்று 9 மணிக்கு தொடங்க இருக்கின்றது. இருப்பினுமே தமிழகத்தை பொறுத்தவரை கோவை மாவட்டத்தில் மட்டும் இருக்கக்கூடிய பிராட்வே திரையரங்கில் காலை 7 மணிக்கு சிறப்பு காட்சியானது தொடங்க இருக்கின்றது. அதே போன்று புதுச்சேரியிலும் 9 மணிக்கு சிறப்பு காட்சி என்பது முதல் காட்சியாக தொடங்கப்பட இருக்கின்றது. தொடர்ச்சியாக கர்நாடகா, ஆந்திரா போன்ற இடங்களில் மட்டும் முதல் காட்சி என்பது 6 மணிக்கு தொடங்கி இருக்கின்றது. தற்போது கேரளாவில் பல்வேறு வான வேடிக்கைகளுடன் தொடங்கி இருக்கக்கூடிய இந்த முதல் காட்சியானது ரசிகர்கள் காலை முதலே அவர்களுடைய அந்த களை கட்டி அந்த அளவிற்கு கொண்டாடி வருகிறக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடியும். தொடர்ச்சியாக பல்வேறு தரப்பு மக்களும் இந்த தி கோட் திரைப்படத்திற்காக ரசிகர்கள் என ஏராளமானோர் காத்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் இன்று உலகம் முழுவதுமே வெளியாகி இருக்கின்றது. குறிப்பாக பல்வேறு திரைப்பிரபலங்கள் நடித்திருக்கக்கூடியது வெங்கட் பிரபு இயக்கத்தில் இந்த தி கோட் திரைப்படம் என்பது தற்போது வெளியாகி இருக்கின்றது. அர்ச்சனா கல்பாத்தி அவர்களுடைய தயாரிப்பில் 68வது படமான விஜயினுடைய தி கோட் திரைப்படம் என்பது இன்று வெளியாகி இருக்கக்கூடிய நிலையிலும் ரசிகர்கள் ஆர்வத்துடன் படத்தை பார்த்து வருகிறார்கள். தொடர்ச்சியாக தமிழ்நாடா கேரளாவா என்ற ஈக்குவல் தெரியாத அளவிற்கு தற்போது கேரளாவில் தி கோட் திரைப்படத்தை ரசிகர்கள் கொண்டாடி வருகிறார்கள் என்றுதான் நாம் கூற வேண்டும். அந்த அளவிற்கு அங்கு தி கோட் திரைப்படம் என்பது முதல் காட்சியானது 4 மணிக்கு களைக்கட்ட தொடங்கி இருக்கின்றது. தொடர்ச்சியாக தமிழகத்தை பொறுத்தவரை 9 மணிக்கு தி கோட் திரைப்படம் தொடங்க இருக்கக்கூடிய நிலையிலும் தற்போது ரோகிணி திரையரங்கிற்கு ரசிகர்களுடைய வருகை என்பது தற்போது வருகை தொடர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக தமிழகத்தை பொறுத்தவரை 9 மணிக்கு முதல் சிறப்பு காட்சி என்பது தொடங்க இருக்கின்றது. இதன் காரணமாக தற்போது ரோகிணி திரையரங்கை பொறுத்தவரை ரசிகர்கள் தற்போது வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக பல்வேறு தரப்பின ரசிகர்களும் அதே போன்று பல்வேறு கொண்டாட்டங்களை கொண்டாடி வரக்கூடிய நிலையிலும் தி கோட் திரைப்படத்தை பொறுத்தவரை பல்வேறு அவர்கள் வாழ்த்து தெரிவித்திருப்பதாக இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்கள் தனது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். அதே போன்று அட்லி இன்னும் பலர் இந்த படம் ரிலீஸ் ஆகுவதற்கு பல்வேறு தரப்பினரும் அவர்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். தொடர்ச்சியாக சென்னை ரோகிணி திரையரங்கை பொறுத்தவரை தற்போது ரசிகர்களுடைய வருகை என்பது தற்போது தொடங்கி இருக்கின்றது. காலை முதலே தி கோட் திரைப்படத்தை பார்ப்பதற்காக பல்வேறு ரசிகர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். இங்க இருக்கக்கூடிய ரசிகர்களே நாம் கேட்போம். ப்ரோ, நீங்க எங்க இருந்து வரீங்க? எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ப்ரோ, நீங்க சொல்லுங்க, எங்க இருந்து வரீங்க? சேலத்துல இருந்து வரோம். சேலத்துல இருந்து முதல் காட்சிக்கு இங்க பார்க்க வந்திருக்கீங்களா? சென்னைக்கு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இது செலிப்ரேஷனே இல்லை. நாங்கள் ஏதோ காலைல 5 மணிக்கே வந்துட்டோம். எதுவும் செலிப்ரேஷனே எதுவுமே இல்லை. டோட்டலாக டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்குது. இன்னும் ஒரு ஸ்பீக்கர் எதுவுமே மாட்டல. நாங்கள் இங்கே ஸ்பெஷலாக இருக்குன்னு வந்தோம், ஆனால் ஒன்றுமே இல்லை. எதிர்பார்த்தோம், எதுவுமே இல்லை. வெறுப்பாக இருக்குது. 7 மணிக்கு போடுறோம், நாங்கள் அதுக்கோசம் வெயிட் பண்ணுறோம். அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தி கோட் திரைப்படம் என்பது வெளியாகி இருக்குது. எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இதுல இந்த தொழில்நுட்பம் அப்படிங்கிறது ஏஐ தொழில்நுட்பத்தை கேப்டன் விஜயகாந்த் அவர்களையும் பயன்படுத்தியிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? அது எப்படியும் நல்லா தான் வந்துருக்கும். தளபதி படம்னாலே நல்லா தான் இருக்கும். எங்களுக்கு செலிப்ரேஷன் இல்லாத வெறுப்பாக இருக்குது. இன்னும் ஆரம்பிக்க மாட்டாங்க. 7 மணிக்குன்னு சொல்லி அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னும் வருமா இல்லையான்னு தெரியல, பார்ப்போம். அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். முதல் காட்சி கேரளாவில் 4 மணிக்கு அதிகாலை 4 மணிக்கு தொடங்கி இருக்கு. கர்நாடகா, ஆந்திராவில் முதல் காட்சி என்பது 6 மணிக்கு தொடங்கி இருக்குது. தொடர்ச்சியா தமிழகத்தை பொறுத்தவரை 9 மணிக்கு தான் முதல் சிறப்பு காட்சி என்பது தொடங்குது. கோவையில 7 மணிக்கு தொடங்குது. எப்படி பாக்குறீங்க? ஒரு வருத்தம் இருக்குதா? அது எப்பவுமே தளபதி படம்னாலே பிரச்சனை தானே. பிரச்சனை இல்லாமல் எப்படி இருக்கும்? அதுக்காக அது எப்படியும் வரும்னு தெரியும். ஆனால் ஒரு 4 மணிக்காவது 4 மணி ஷோ விட்டுருக்கலாம். எங்களுக்கு தெரிஞ்சு இதான் இன்னும் 2 படம் தான் இருக்கு. இன்னும் அடுத்த படத்துக்கு எப்படியும் ஒன்றும் பிரச்சனை இருக்கும். அது படம் விடுவாங்களானே தெரில. அதான் பார்ப்போம். தொடர்ந்து
தொடர்ந்து ரசிகர்கள் காலை முதலே தற்போது அவர்கள் கூறியதை நாம் கேட்க முடியும். ஆர்வத்துடன் தி கோட் திரைப்படத்தை பார்ப்பதற்காக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய நிலையிலும் தற்போது சென்னை ரோகிணி திரையரங்கிற்கு அதிகப்படியான ரசிகர்கள் தற்போது வருகை தர இருக்கின்றார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அந்த கொண்டாட்டங்கள் என்பது தொடங்க களைகட்ட காத்திருக்கிறது. இருப்பினுமே கேரளாவை பொறுத்தவரை பல்வேறு ரசிகர்களும் தி கோட் திரைப்படத்தை காலை அதிகாலை முதல் காட்சியானது பல்வேறு கொண்டாட்டங்களுடனும் வான வேடிக்கைகளுடனும் அவர்கள் அந்த வரவேற்ற நிகழ்ச்சி தற்போது அந்த படம் பார்ப்பது என்பது பல்வேறு இதாக இருக்கிறது. குறிப்பாக தி கோட் திரைப்படத்தை பொறுத்தவரை ஏஐ தொழில்நுட்பம் பயன்படுத்தி மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய உருவம் அதில் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக பல்வேறு திரை பிரபலங்கள் நடித்து வெங்கட் பிரபுவோட இயக்கத்தில் உருவாகியிருக்கக்கூடிய தி கோட் திரைப்படம் இன்று காலை 9 மணிக்கு தமிழகம் முழுவதுமே வெளியாக இருக்கின்றது. இருப்பினும் சென்னை கோயம்புத்தூரை மட்டும் பிராட்வே திரையரங்கில் காலை 7 மணிக்கு முதல் சிறப்பு காட்சியானதுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. லிபிகா, இப்ப காவல்துறை தரப்பிலிருந்து ஏதாவது கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கா? ஏற்கனவே நீதிமன்றம் பேனர் வைப்பதற்கோ அல்லது போதிய மிகப்பெரிய பேனர் வைப்பதற்கெல்லாம் அனுமதி பெறணும் அப்படின்ற ஒரு நிபந்தனை விதிச்சிருக்கு. ஆனால் காவல்துறை கிட்ட இருந்தில்ல, உள்ளாட்சி அமைப்பிலிருந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திரையரங்கில் அதுக்கான ஏற்பாடுகள்லாம் இருக்கா? ரோஹிணி திரையரங்கு எப்பவுமே கொண்டாட்டம் இருக்கும். எப்போ கொண்டாட்டத்திற்கான முன்னேற்பாடுகள் தொடங்கும்? நிச்சயமாக ரோகிணி திரையரங்கம் என்பது மட்டுமே எப்போதுமே வந்துட்டு பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு ரசிகர்கள் கொண்டாடி தீர்க்கக்கூடிய ஒரு திரையாகவும் இருக்கின்றது. இந்த நிலையில் இங்கு காவல்துறை பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக பெரிய பேனர்கள் வைப்பதற்கும் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து ரோகிணி திரையரங்கின் வெளியிலே அந்த பேரிகார்டானது அமைக்கப்பட்டு ரசிகர்கள் உள்ளே செல்வதற்கும் அதே போன்று ரசிகர்கள் படத்தை முடித்துவிட்டு வெளியே வருவதற்கென ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக திரையரங்கின் முன்னையும் இந்த காவல்துறையினுடைய பாதுகாப்பு என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போன்று இங்கு எந்த ஒரு இடையூறல்களும் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இருப்பதற்காக பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலும் தொடர்ச்சியாக காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போன்று திரையரங்கின் உள்ளே செல்வதற்கும் பல்வேறு கட்டுப்பாடுகளானது விதிக்கப்பட்டிருக்கின்றது. பெரிய அளவில் பேனர்கள் வைக்கக்கூடாது என்றும் அதே போன்று ரசிகர்கள் பெரிய அளவில் கொண்டாடக்கூடாது என்ற ஒரு கட்டுப்பாடுகளும் அவர்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கின்றது. ரோஹிணி திரையரங்கை பொறுத்தவரையும் அதுபோன்று பல்வேறு கட்டுப்பாடுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இருப்பினும் அதை தாண்டி ரசிகர்கள் எப்படி இந்த படத்தை கொண்டாடுகிறார்கள் என்பது இன்னும் சற்று நேரத்தில் தெரியும். தேவப்பிரியன், தி கோட் திரைப்படம் இன்னும் சற்று நேரத்தில் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில் கொண்டாட்ட மனநிலையில் ரசிகர்கள் இருக்கிறார்கள். காவல்துறை பாதுகாப்பு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. தொடர்பான விரிவான தகவலை பயன்படுத்தி லிபிகா, உங்களுடைய தகவலுக்கு நன்றி.